ஹே காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது ரசமணி செய்கிறதுக்கு சுலபந்தான், அதை செஞ்சிடலாம். ஆனால் அதை செஞ்ச பிறகு சில மூலிகைகள் அதுக்கு புடம் போடணும். புடம் போடுறதுக்கு சில மூலிகைகள் கருப்பாக இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். மூலிகையை, அதாவது அதில் இருக்கக்கூடிய அந்த மூலிகையுடைய சத்து கருநீளத்தில் இருக்கணும். எப்படி கருப்பாக இருக்கிற மூலிகை எங்கன்னா இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரேர் தான், கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இந்த மூலிகைகளை பயிர் செய்யணும். இதெல்லாம் எனக்கு கிடைக்காது. நம்ம அதை பயிர் செய்கிறது எப்படி? ஆக்சுவலி என்னுடைய குரு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரசமணிக்கு எனக்கு வந்து துரைன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இந்த மூலிகைகளை கருப்பாக்குற வித்தையை சொன்னார். ஸோ அது எப்படி கருப்பாக்குறது அப்படின்றது சொன்னேன். என்ன மூலிகைகளை கருப்பாக்கலாம், அதாவது ரொம்ப சுலபமாக இருக்கும் கருப்பாக்கிறதுக்கு, அதை மட்டும் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா இந்த மூலிகைகளை கருப்பாக மாற்றிக்கலாம். அதாவது சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கருமூலின்னு கருமூலிகள் அப்படி கருமூலின்னு சொல்லுவாங்க. அதாவது மூலிகை கருப்பாக இருக்குது அப்படின்னா அது ரொம்ப வீரியம் ஜாஸ்தின்னுவாங்க. ஸோ அதை பயன்படுத்தி நிறைய புடங்கள் போட்டு நல்ல ரசத்துக்கு வந்து நல்ல சத்து கொடுக்கலாம், நல்ல வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத, மூலிகைகளுக்கு கருப்பாக எப்படி மாற்றுறது அப்படின்ற முறையை பார்க்கலாம். எந்தெந்த மூலிகைகளை நம்ம வந்து கருப்பாக மாற்றலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். முதல்ல இந்த கருப்பான மூலிகைகள் கிடைக்காத போது சாதாரண மூலிகைகளை கருப்பாக பயிர் செய்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு இது பழைய தொழில்நுட்பம், புதிய ஒரு தொழில்நுட்பம் கிடையாது. ஒரு பழங்காலத்து முறை, நம்முடைய சித்தர்களும் இதை செஞ்சுருக்காங்க. அதாவது கரம்பை அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பு மண்ணை அரை அளவு எடுத்து ஒரு பெரிய ஒரு பாத்தி மாதிரி ஒரு கட்டமாக கட்டி, அதில் செங்கொட்டைகளை ரெண்டு துண்டாக அப்படியே கட்டி துண்டாக வெட்டி கருப்பு மண் அந்த மண் மேலே சமமாக பரப்பி வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த கருப்பு மண்ணை போட்டு 3 மாதங்கள் தண்ணீர் விட்டு வரணும். அதுக்கப்புறம் அந்த கொட்டையை துண்டாக நறுக்காமல் அப்படியே போட்டிருந்ததுன்னா 6 மாதம் தண்ணி ஊற்றி வைக்கணும். அப்புறம் அந்த செங்கொட்டையை நல்லா மடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தண்ணீரை விடுறதை நிறுத்திட்டு ஒரு 10 நாள் நம்ம வந்து காய வைக்கணும். 10 நாள் காய வச்ச பிறகு மறுபடியும் இன்னொரு 10 நாள் அந்த வரிசையை பாத்தி கட்டி காய வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பயிர் செய்யணும். அந்த பயிர் செய்யக்கூடிய மூலிகைகளை இருந்து விதைகள் எடுத்து நம்ம அதில் வைக்கணும். முன்னாடி சொன்னது போல் அந்த செங்கொட்டையை போட்டு அழுகி அந்த மண் அந்த பாத்தி கட்டி வச்சிருப்போம்ல, அதில் இந்த விதைகளை நாம் நட்டு பயிர் செய்து அதை நாம் சேகரித்து வச்சுக்கலாம். 3வது முறை என்ன அப்படின்னா, அதே மாதிரி இந்த செங்கோட்டையை மண்ணில் வந்து புதுசாக பயிர் செய்கிறோன்னா அங்கே அந்த மூலிகையில் நல்லா கருப்பாக வளர ஆரம்பிக்கும். அந்த பயிர் செய்வதன் முறை அந்த முறை பார்த்திங்கன்னா, மறுபடியும் 1 அல்லது 2 முறை விதையை சேகரித்து பயிர் செஞ்சோன்னா நிச்சயமாக நல்ல கருமையான மூலிகைகள் நமக்கு கிடைக்கும். இதான் வந்து சித்தர்கள் சொன்ன முறை. சரி, இதை சோதனை மூலமாக நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறது அப்படின்ற ஒரு முறையை பார்க்கலாம். முதல்ல எப்படின்னா, மூலிகையை கருமையானதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, மூலிகையை அந்த சாறை எடுத்து கொக்கு, அதாவது இந்த நாரை கொக்கு இதெல்லாம் இருக்கும் அங்கங்கே நிறைய, இந்த வயல்வெளி இந்த பக்கத்துலாம் இருக்கும், அது ரெக்கையெல்லாம் அங்கே விட்டு இருக்கும். இல்லை வந்து வாத்து வெள்ளை கலரில் ஒரு ரெக்கை வச்சுக்கோங்க, முழுமையாக வெள்ளையாக இருக்கணும், சரிங்களா? அதை எடுத்து அந்த இறகை வந்து அந்த மூலிகையில் தடவி வெயிலில் காய வச்சோன்னா, காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா காக்கையோட இறகாக மாறி இருக்கும். அவ்வளோ முழு கருப்பாக இருக்கும் அந்த இறகு. இதுதான் முதல் சோதனை. இதில் வந்து பெரிய மரங்களை அது கருப்பாக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து 6 அடி குழி வெட்டி இந்த செங்கொட்டையை வந்து போடணும். இந்த ப்ராசஸ் பண்ணி போட்டு அதை செய்யணும். 2வது தடவை அல்லது 3வது தடவை இந்த பயிர் செய்யும்போது சில இலைகள் கருப்பாக மாறும், சில இலைகள் பசுமையாக கூட இருக்கும். அவசர தேவைக்கு நம்ம கருப்பு இலையை மட்டும் எடுத்து நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சொல்லக்கூடிய
இந்த செடிகள்லாம் வந்து நல்லா உண்மையாக சொல்லணும்னா சீக்கிரமாக கருப்பாகக்கூடியவர். இது வந்து கண்கண்ட ஒரு முறை. கரிசாலை, கரந்தை, செருப்படை, வல்லாரை, ஓமம், அதுக்கு பிறகு அரைக்கீரை, கருமணித்தாளி, அவுரி, கருவிழி, கருவாழை. வாழை வந்து வாழை தான் கருவாழையாக மாறிடுது. அப்புறம் நொச்சி கருநொச்சியாக மாறும். வேம்பு வேப்ப மரம் கருப்பாக மாறிடும். வேலி கருவேலியாக மாறிடும். ஊமத்தை கரு ஊமத்தையாக மாறும். கடுக்கா கருப்பாக மாறிடும். இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா மூலிகை வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கு பிறகு சில மூலிகைகள் இருக்குது. அதாவது சிவந்தில்லை அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது. அதுக்கு பிறகு கல் பிரம்மி, கல் தாமரை, கருவேம்பு, செந்தீராய், செம்பள்ளி, செங்கற்றாழை இருக்குல்ல, அது அப்படியே கருப்பாயிடும். அழுகண்ணி. அதுக்கு பிறகு சில மூலிகைகள்லாம் நம்மளால் பார்க்க முடியாது, சாயா வச்சாலும் பார்க்க முடியாது, கஷ்டம். அதுக்கு பிறகு வெண்புரசு, அதுக்கு பிறகு மதனத்தண்டு, பொன்னுமத்தை, அதுக்கு பிறகு வெள்ளை நீர்முள்ளி. இதெல்லாம் இந்த செடிகள்லாம் கருப்பாக்குறதுக்கான வாய்ப்பு இந்த முறை தான். செந்நாயிருவை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணால் அப்படியே கருப்பாக மாறிடும். ஸோ இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி என்ன பண்ணலான்னா நாம் ரசமணிக்கு பயன்படுத்தலாம். ஸோ ரசமணிக்கு இதை வந்து பயன்படுத்தும் போது மணியுடைய குவாலிட்டி ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா என்னுடைய குரு வந்து ரசத்துக்கு வந்து ரசமணி கட்டின பிறகு புடம் போடுறதுக்கான முறைகளில் இந்த கருப்பு மரங்களை வச்சுருக்கிறாரு. அவருடைய தோட்டத்தில் பின்பகுதியில் வச்சுருக்கிறாரு. இந்த கருப்பு மரங்களை வச்சுருக்காரு. யாரையும் கூட்டு போய் காமிக்க மாட்டார், அவர் மட்டும் தான் போவார். ஏன்னா இந்த கருப்பு மரத்தை நம்மளே உருவாக்குறதுனால அது கடும் காரமாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய விஷயத்தெலாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து மூலிகைகளாக எடுத்து யூஸ் பண்ணலாம், ஆனால் அதை வந்து ப்ராசஸ் பண்ணணும். ஏன்னா சும்மா எடுத்து இப்போ அதில் வருதுன்னா அந்த இலையை எடுத்து கடிச்சு சாப்பிட்டோம்னா பயங்கர கடுங்காரமாக இருக்கும். அதாவது ரொம்ப அதோடைய தன்மையே மாறி இருக்கும். அதனால் இந்த ரசத்துக்கு மட்டுமே, ரசமணிக்காக இதுக்கான ஒரு அதுக்கப்புறம் குளிகை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஆராய்ச்சிக்காக என்னோட குரு வந்து துரை அவர் வீட்டிலே, திருவண்ணாமலை அவர் வீட்டில் பின்னாடி ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு. அந்த வீட்டில் சுற்றி இந்த மாதிரி மரங்கள் இது எல்லாத்தையும் வந்து மொத்தமாக தனித்தனியாக பாத்தி கட்டி அவர் 600 ஸ்கொயர் ஃபீட்டில் மட்டும் அவர் சொந்த வீட்டில் அவர் வந்து கார்டன் மாதிரி செட் பண்ணி அவர் வந்து இந்த மூலிகையில் கருப்பு மூலிகையில் வச்சுருக்கிறார். ஆனால் ஒரு நாள் 2 நாள்லாம் பண்ணல, அது பல வருஷ உழைப்பு. சும்மா ஒரே நாளெல்லாம் வளர்ந்துடலாம். எல்லாமே பல வருஷ உழைப்பு. மூலிகைகளை கருப்பாக மாற்றுறதுக்கான ஒரு மருத்துவம். இது ஒரு சித்தர்களுடைய மருத்துவம். இது உண்மையாக இருக்கா இல்லையா, நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்ற முறையை செஞ்சுருக்காரு. இது ஒரு அற்புதமான விஷயம். என்னென்னா அவர் வில்வத்தை வந்து கருப்பாக மாற்றி வச்சுருக்கிறாரு. இதுதான் அதிசயம். ஏன்னா வில்வத்தை வந்து கருப்பாக மாற்றி வச்சுருக்கிறாரு. அது அவ்வளோ சுலபமாக ஆகாதான், ஆனால் கருப்பாக இருக்கானா. அதை அவர் என்ன பண்ணுவார்னா அதை தான் சிவலிங்கத்துக்கு வந்து படைப்பார். ஏன்னா அது கருப்பாக கிடைக்கிறது கஷ்டம், அது மாதிரி ஆகாது. ஆனால் இது வந்து ஒரு இயற்கைக்கு விரோதமான செயல் கிடையாது. இயற்கையில் இந்த மாதிரி மூலிகைலாம் இருந்துச்சு, இப்போயும் இருக்குது. அந்த மூலிகைலாம் கிடைக்கிறது இல்லை. அதனால சித்தர்கள் அந்த மூலிகைக்கு கருப்பாக ஆனால் அதோடைய சக்தி கூடுதுன்றதுனால அதுக்கான தன்மையை எப்படி அந்த செடியை உருவாக்குறது என்கிற இந்த ஒரு முறையை நம்முடைய சித்தர்கள் அந்த வழியை கொடுத்ததுனால அதுக்கு பிறகு வரக்கூடிய நம்முடைய குருமார்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா படித்து தெரிஞ்சு அதை ட்ரை பண்ணி பார்த்து அனுபவ ரீதியாக அதை கொண்டு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ என்னுடைய குரு வந்து மணியெல்லாம் செய்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி மூலிகைகளில் சேர்க்கும் போது முடிஞ்ச அளவு அந்த மாதிரி கருப்பாக இருக்கக்கூடிய மூலிகைகளில் புடம் போடுவார். ஏன்னா அவர் சொல்லுவார், கருப்பு மூலிகையில் புடம் போடும்போது வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மூலிகைகளுக்கு ஏன்னா இன்னொரு விஷயம், அந்த மூலிகை எடுத்து நம்ம அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அது ஒரு ஆசிட் மாதிரி பார்த்திங்கன்னா மூலிகைகளே. ஏன்னா அது நம்ம கையெல்லாம் பார்த்தீங்கன்னா எரியும் அப்படின்னு சொல்லுவார், கடுங்காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த கடுங்காரத்தை வந்து இந்த மூலிகைகளுக்கு நம்ம அந்த மணிக்கு நம்ம இந்த மூலிகையை கொண்டு கொடுக்கும் பொழுது அதுக்கு பசி எடுக்க வச்சு, ஒரு ரசத்துக்கு ஒரு மணிக்கு பசி எடுக்க வச்சு அதுக்கு இந்த மூலிகைகளை உணவாக கொடுத்து ஒரு மணியை உருவாக்கும் போது தான் இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மணியாக மாறும் அந்த மணி. அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரொம்ப உண்மையான தேவையான மணி என்னன்னா இந்த கருமணி. இந்த ரசமணியோட பேர் கரு ரசமணி அப்படின்னு சொல்லுவார் என்னுடைய குருநாதர். ஏன்னா இதுக்கு போடக்கூடிய இது எல்லாமே பார்த்திங்கன்னா கருப்பு கலர் மணி வந்து பார்த்திங்கன்னா இது அதிகமாக போகிறதுனால சில நேரம் செம்பாக மாறும். அதனால் சில பேர் என்ன செம்பாக இருக்கிறது அப்படின்னு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன பண்ணுவார்னா
இதை புடலாம் போட்டு முடித்த பிறகு வெள்ளியை வந்து அது கூட ஃபைனல் பண்ணி சேர்த்துடுவார். சேர்த்த பிறகு மணி வந்து சில்வராக மாறிடும். அப்புறம் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு பிடிக்கும், அழகாக இருக்கும். இல்லைனா மணி கருப்பாக இருக்கும், இல்லைனா மணி வந்து அப்படியே செம்பாக மாறி போய்டும். ஸோ இந்த முறைகள்லாம் பயன்படுத்தி என்னுடைய குரு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்னதாக ட்ரை பண்ணுங்கள். சில பேர் ரசமணி பயன்படுத்துறதுக்கு மூலிகை மேலே ஆர்வம் கொண்டவங்க. நானும் கொஞ்சம் கொஞ்சமாக இதை ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ தான் நான் வந்து சில மூலிகைகள்லாம் போட்டு ரெடி பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் இப்போ தான் வளரும்பொழுது தண்டெல்லாம் கருப்பாக மாறி வந்துட்டுருக்கு, முழுமையாக மாறலை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். அந்த கருப்பெல்லாம் எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ரசமணி செய்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரசமணி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு மூலிகைகளை நீங்கள் வந்து சத்து கொடுத்து நீங்கள் போடும்போது தான் அற்புதமான சக்திகள், அற்புதமான வேலைகள் அதை செய்யும். உண்மையாக சொல்லணும்னா இந்த மூலிகைகள்லாம் எதுக்கு அப்படின்னா, கருப்பாக கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம மனதினுடைய ஆற்றலை கூடும். இதுதான் இதோடைய கான்செப்டே. என் குரு கிட்ட கேட்டேன், துரை அவர்கிட்ட கேட்டேன், ஐயா எதுக்கு கருப்பாக போடணும், தேவையில்லை, ஈஸியாக பண்ணிட்டு போகுது, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வரீங்க கேட்கும்போது அவர் சொல்லுவார், மனதினுடைய சக்தியை கூட்டுறதுக்கான ஒரு வழிமுறைடா இது நம்முடைய சித்தர்கள் நம்முடைய பாடலில் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், இதான் உண்மை, இது என் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். சரி ஓகேங்கய்யா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை எனக்கு வந்து என் கூட இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம் அதை பற்றி. ஸோ அதனால் ஒரு பதிவு போட்டால் நல்லாயிருக்குமே சொல்கிறதுனால உங்கள் கூட அதை பகிர்ந்துக்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். நான் அடுத்த பதிவில் என்னுடைய அந்த கரு மூலிகைகள்லாம் அதுக்குள்ளே வளர்ந்துடும், வீடியோ எடுத்துருவேன். அது எல்லாமே ரெடியான பிறகு உங்களுக்கு அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். என்னுடைய குருவுடைய அந்த கரு மூலிகைகளை ஃபுல்லாக கருப்பான தோட்டத்தையும் நான் உங்களோட கூட கூடிய விரைவில் பகிர்ந்துக்கிறேன். மிக்க நன்றி. அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலை பார்க்கலாம். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் நிறைய பதிவுகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இனி தொடர்ந்து எல்லா பதிவும் வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி.